Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்க நிறைய சிக்கன் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான சிக்கன் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த டிஷ் சிக்கன் பொடிமாஸ் இல்லைன்னு சொன்னா பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் சொல்லி கூட சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் பொடிமாஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த சிக்கன் பொடிமாஸ் செய்யறதுக்காக நான் 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இந்த இறைச்சி அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து முதல்ல நாங்கள் இந்த சிக்கனை நல்லா அவிய விடுவோம். இப்ப பாருங்க இந்த சிக்கன் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸா உதுத்தி கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க இந்த சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸா உதுத்தி எடுத்துட்டோம். இப்ப நாங்க இந்த சிக்கன் பொடிமாஸை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதோட 2 டீஸ்பூன் சின்ன சீரகமும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்துல உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் அதோட கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்துல இதோட நாங்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த இஞ்சி பூண்டை நீங்க அரைக்கும் போது நல்ல பேஸ்டா அரைக்காம இவ்வாறு நறுவந்துருவல அரைச்சு கொள்ளுங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த சிக்கனோட இஞ்சி பூண்டோட ஃபிளேவரும் சேரும் போது இன்னும் நல்ல டேஸ்டா கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே உதுத்தி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப இதோட நாங்க 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் அதோட 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க இந்த சிக்கனோட நாங்க சேர்த்த மசாலா பொருள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சிக்கனை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இறக்கிறதுக்கு முதல் இதோட 1/2 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகு தூளும் அதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மட்டும் சேர்த்திருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டேஜ்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா கிளறி கொள்ளுங்க. அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க இந்த சிக்கனோட நாங்க சேர்த்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்ல கமகமண்ட வாசமாகவும் நல்ல காரசாரமாகவும் அதே நேரத்துல நல்ல டேஸ்டாவும் வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சிக்கன் பொடிமாஸை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இறக்குறதுக்கு போது இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழை இறக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க செய்த சிக்கன் பொடிமாஸ் நல்ல கமகமண்ட வாசத்தோட ரொம்பவும் அருமையா வந்திருக்குது. இந்த சிக்கன் பொடிமாஸை நீங்க நல்லா சுட சுட சாதத்தோட இல்ல ரொட்டி சப்பாத்தி நான் ஏன் இடியப்பத்தோட கூட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கும். அதே நேரத்துல நீங்க பன் பேட்டிஸ் ரோல் சம்சா அப்படியான சோட்டிஸ்டு கூட இதை ஸ்டஃபிங்கா செய்வீங்கன்னு சொன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சிக்கன் பொடிமாஸ் வச்சு நாங்க ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த சிக்கன் பொடிமாஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவுல இதே முறையில உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.